ஹலோ படிஸ், வெல்கம் டு டாப்பர் ஸ்டீன் பிஎஸ்சி. நம்ம தொடர்ந்து பாலிட்டி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்த்துட்ருக்கோம். அதில் இது பார்ட் 2. வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். முதல் கொஸ்டின், முதல் மக்கள் நீதிமன்றம் நடைபெற்ற நகரம் எது? முதல் மக்கள் நீதிமன்றம், லோக் அதாலத் அப்படிம்பாங்க, அது நடைபெற்ற நகரம் எது அப்படின்னு பார்த்தோம்னா புனா என்பது இதற்கு சரியான விடை. இந்த லோக் அதாலத் எதற்காக கொண்டு வரப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா, நீதிமன்றங்கள் ஏழை எளியோருக்கு எட்டாத கனிகளாக தொட முடியாத தூரத்தில் இருந்துச்சு. அப்படி இருந்த இந்த நீதிமன்ற நீதி பகற்கனவாகவே ஏழைகளுக்கு இருந்தது அப்படின்னு சொல்லலாம். இந்த நிலையில் அடிப்படை மாற்றத்தை செய்வதற்காக சட்ட சேவை அதிகாரிகள் சட்டம் 1987 லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டிஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அது நடைமுறைப்படுத்தப்பட்டது. லோக் அதாலத் என்ற நீதிமன்ற அமைப்புகள் இதன் மூலமாக தான் ஏற்படுத்தப்பட்டது. இந்த ஆக்ட் மூலமாக இந்த ஆக்ட் ஏற்படுத்தப்பட்டு சட்ட சேவை சட்டம் ஏழைகளுக்கு இலவச சட்ட ஆலோசனை மற்றும் உதவிகளை செய்வதற்கான வழியை வகுத்து கொடுத்துள்ளது. இதே போன்று லோக் அதாலத் வழக்குகளுக்கு சமரச தீர்வும் காணப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். சிபிசி, அதாவது கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் 1973 பொது சேவையை கருத்தில் கொண்டு நீதித்துறையை ஆட்சித்துறையிடமிருந்து பிரித்தது அப்படின்னு சொல்லலாம். விலங்குவதை தடுப்பதற்கான சட்டங்களும் இந்த லோக் அதாலத் மூலமாக நிறைவேற்றப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். இதை சுருக்கமாக சொல்ல போனால் இது ஒரு சமரச தீர்வு நீதிமன்றம், சமரச தீர்வு நீதிமன்றம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க, பொறுத்துக. பெரும்பாரி யூனியன் வழக்கு இது எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா 1960. கேசவானந்த பாரதி வழக்கு 1973. மினர்வா மில்ஸ் வழக்கு எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா அது 1980. கோலக்நாத் வழக்கு அது எப்போன்னு பார்த்தோம்னா 1967. இப்போ டிஎன்பிஎஸ்சி ட்ரெண்டை மாற்றிட்டாங்க. எப்படின்னா இந்த பெரும்பாரி யூனியன் கேஸ் இதெல்லாம் கொடுத்துட்டு இதை வரிசைப்படுத்துகன்னு சொல்லி கொடுத்துட்றாங்களே தவிர இதை பொறுத்துகன்னு சொல்லி கொடுக்கறதில்ல. அப்போ இதில் முதல்ல எது வரும் அப்படின்னு பார்த்தோம்னா அது 1960ங்கிற பெரும்பாரி யூனியன் கேஸ் வரும், பெரும்பாரி வழக்கு. இரண்டாவது கோலக்நாத் வழக்கு, மூன்றாவது கேசவானந்த பாரதி வழக்கு, நான்காவது மினர்வா மில்ஸ் வழக்கு. இதை ஞாபகம் வைத்துக்குங்க. அடுத்த கொஸ்டின், வேலையாட்கள் நஷ்ட ஈட்டு சட்டம் உருவாக்கப்பட்ட ஆண்டு. வேலையாட்கள் நஷ்ட ஈட்டு சட்டம் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1923. இதை வேற மாரி எப்படி கேட்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த சுதந்திரத்திற்கு முன் கொண்டு வரப்பட்ட வேலையாட்கள் நஷ்ட ஈட்டு சட்டம் எப்போது கொண்டு வரப்பட்டது அப்படின்னு கேட்கலாம். அதாவது இது சுதந்திரத்திற்கு முன் கொண்டு வரப்பட்டதா இல்லது சுதந்திரத்திற்கு பின் கொண்டு வரப்பட்டதா அப்படின்னும் இதை கேட்கலாம். இந்த கொஸ்டின் பாருங்க, இது ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின் அப்படின்னு சொல்லலாம். என்னன்னு பார்த்தோம்னா, இந்திய அரசியலமைப்பில் சமய சார்பற்ற வார்த்தையின் அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. செக்யூலர் ஸ்டேட், இதோட மீனிங் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அரசு அனைத்து மதங்களையும் காக்கின்றது. இரண்டாவது, எந்த அரசும் எந்த மதத்தையும் தனியாக உயர்த்தக்கூடாது. 3, சமய சார்பற்ற என்ற சொல் அரசியலமைப்பின் அடிப்படை. 4, அரசு அனைத்து மதங்களையும் புறக்கணிக்கிறது. இதில் எது தவறானது அப்படின்னு பார்த்தோம்னா 1, 2, 3 சரி, 4 மட்டும் தவறு. இது புறக்கணிக்கிறது அப்படின்னு வரக்கூடாது. அரசு அனைத்து மதங்களையும் ஏற்கிறது அப்படின்னு தான் வரணும். அதனால் இதை பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது, தேர்தல் ஆணையம் எந்த ஆண்டிலிருந்து 3 அங்கத்தினர் அமைப்பானது அப்படின்னு பார்த்தோம்னா 1993. இதோட ஹிஸ்டாரிக்கலை பார்க்கலாம். 1950 இருந்து 1989 வரைக்கும் ஒரு தேர்தல் ஆணையர் மட்டும் இருந்தார். அடுத்தது 1989 என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 1
2 அப்படின்னு மாறுச்சு. அது 1989. அடுத்தது அதையே 1990 மீண்டும் இந்த 1+2ங்கிறத 1 அப்படின்னு மாற்றிட்டாங்க. அதாவது ஒரு தலைமை தேர்தல் ஆணையர் 2 தேர்தல் ஆணையர்கள் அப்படின்னு இருந்தது. இப்போ 1990 ஒரு தலைமை தேர்தல் ஆணையர் மட்டும் இருக்கிற மாதிரி மாற்றினாங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் ஒழிச்சிட்டு திருப்பியும் 1993 திருப்பியும் 1+2 இதுதான் 3 அங்கத்தினர் அமைப்பானது இப்போ தான் அதை தான் இந்த கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. அடுத்தது நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிஷன் ஆக்ட் வாஸ் பாஸ்ட் ஆன். தேசிய நீதித்துறை நியமன ஆணைய சட்டம் எப்போது கொண்டு வரப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா 31 டிசம்பர் 2014 இது கொண்டு வரப்பட்டது. ஆனால் இதை சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னா இது நீதித்துறைக்கு எதிரானது அப்படின்னு சொல்லி இதை வந்து தள்ளி வச்சிட்டாங்க. அதாவது இந்த ஆக்டை ஒழிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது மாநில ஆளுநர் நியமனத்தை செய்பவர் யார்? மாநில ஆளுநர் நியமனத்தை செய்பவர் குடியரசுத் தலைவர். இந்தியாவில் லோக்பால் எனும் கூற்றை முதலில் உருவாக்கியவர் யார்? லோக்பால் எனும் கூற்றை முதலில் உருவாக்கியவர் லக்ஷ்மி மால் சிங்வி. இதை தான் எல்எம் சிங்வி அப்படின்னு சொல்லுவோம். அதை தான் விரிவாக கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது கீழ்காணும் எந்த சரத்தின்படி 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு இலவச மற்றும் கட்டாய கல்வி வழங்கப்படுகிறது? இது விதி 45. விதி 45 இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது 8வது கொஸ்டின். இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதியில் அடிப்படை உரிமைகள் இடம்பெற்றுள்ளன? பகுதி தான் கேட்டிருக்காங்க. இது அடிப்படை உரிமைகள் வந்து சரத்து 12 to 35. இங்கே பகுதி தான் கேட்டிருக்காங்க. அப்படிங்கிறதுனால இதற்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா பார்ட் 3 தான் இந்த அடிப்படை உரிமைகள் இருக்குது. அடுத்த கொஸ்டின். இந்திய அரசியலமைப்பு இயற்றப்படுவதற்கு எத்தனை ஆண்டுகள் எடுத்துக்கொள்ளப்பட்டன? இது எத்தனை ஆண்டுகள் அப்படின்னு பார்த்தோம்னா 2 ஆண்டுகள் 11 மாதங்கள் 17 நாட்கள். ஒவ்வொரு இதில் 18 நாட்கள் இருக்கும். அல்லது இன்னும் ஒவ்வொரு சில கொஸ்டினில் சுமார் 3 ஆண்டுகள் அப்படின்னு இருக்கும். அதனால் நீங்கள் ஒவ்வொரு கொஸ்டின் அணுகிறதுக்கு முன்னாடியும் இதை எப்படியெல்லாம் கொஸ்டின் கேட்பாங்க அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கிறது நல்லதுன்னு சொல்லலாம். இதை பார்க்குறது முன்னாடி ஒரு ஸ்டோரி மாதிரி இதை பார்த்துருவோம். அதாவது இந்த அரசியலமைப்பு இயற்றப்படுவதற்கு முன்பு என்ன நடந்தது அப்படின்றது. 1922 மகாத்மா காந்தி தான் இந்தியர்களுக்கான அரசியல் சட்டம் இந்தியர்களால் உருவாக்கப்பட வேண்டும் அப்படின்னு கூறினார். இதுவே 1934 இந்தியாவிற்கென தனி அரசியலமைப்பு வேண்டும் என முதலில் மகாத்மா காந்தி இந்தியர்களால் உருவாக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொன்னவர். ஆனால் எம்என் ராய் இவர் தான் கம்யூனிஸ்ட் கட்சியோட தலைவர். இவர் என்ன சொன்னார் அப்படின்னா இந்தியாவிற்கென தனி அரசியலமைப்பு வேண்டும் என முதல்ல கோரிக்கை விடுத்தவர் இவர் தான். இதுக்கப்புறம் 1937 ஜவஹர்லால் நேரு அவர் பாசிப்பூர் காங்கிரஸ் மாநாட்டில் அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொன்னார். அடுத்ததா 1937 பாசிப்பூர் காங்கிரஸ் மாநாட்டு தீர்மானத்தில் சென்னை உட்பட காங்கிரஸ் ஆளும் அனைத்து மாகாணங்களிலும் இது நிறைவேற்றப்பட்டதுன்னு சொல்லலாம். இதன் மூலமாக கேபினட் குழு, அதாவது 1946 அமைச்சரவை தூதுக்குழுவோட அடிப்படை பேரில் 1946 இது ஜூலை மாதம் அரசியல் நிர்ணய சபைக்கான தேர்தல் நடைபெற்றது. இந்த அரசியல் நிர்ணய சபையில் ஒரு உறுப்பினருக்கு மொத்தம் 1 மில்லியன், அதாவது 1 மில்லியன்னா 10 லட்சம் மக்கள் வந்து ஒரு நிர்ணய சபையோட உறுப்பினருக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. 10 லட்சம் மக்களுக்கு ஒரு உறுப்பினர் அப்படிங்கிற அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. இதில் வந்து 1946 ஜூலையில் தேர்தல் நடைபெற்றுச்சு. 1946 நவம்பரில் இந்த அரசியலமைப்பு நிர்ணய சபை வந்து ஏற்படுத்தப்பட்டது. இது முக்கியம்.
இந்த நிர்ணய சபையோட உறுப்பினர்களை தான் நீங்கள் கவனிக்கணும். மொத்தம் 389 பேர். இது சுதந்திரத்துக்கு முன்னாடி உருவாக்கப்பட்டது. அதனால் இதில் மொத்தம் 296 மன்னராட்சி பகுதிகள் இருந்தது. அரசியல் நிர்ணய சபையில் தேசிய காங்கிரஸ் உறுப்பினர்களாக மொத்தம் 208 பேரும், அடுத்தது 73 பேர் முஸ்லீம் லீக் தலைமையிலையும், மற்றவை 15 உறுப்பினர்களும் இப்படி பிரிக்கப்பட்டிருந்தாங்க. இந்த 296 பேர்த்தில் 93 பேர் மன்னராட்சி பகுதிகள். அப்போ பாருங்க, இது முஸ்லீம் லீக் 73 பேர், தேசிய காங்கிரஸ் தலைமையில் 208 பேர், மற்றவை 15, இந்த மன்னராட்சி பகுதிகள் 93. இதை எல்லாத்தையும் கூட்டினா 389 பேர் வரும். இதில் 26/7, அதாவது ஜூலை 26, 1947 பாகிஸ்தானுக்கு அரசியல் நிர்ணய சபை வந்து ஏற்படுத்தப்பட்டது. இதனால் இந்தியாவில் இருந்த அரசியல் நிர்ணய சபை வந்து 299 குறைஞ்சது அப்படின்னு சொல்லலாம். இதோட முதல் கூட்டம் எப்போ மாறுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா டிசம்பர் 9, 1946 இதோட அரசியலமைப்போட முதல் கூட்டம் வந்து நடைபெற்றது அப்படின்னு சொல்லலாம். இந்த அரசியல் நிர்ணய சபையோட இந்த முதல் கூட்டத்தில் தற்காலிக தலைவராக யார் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சச்சிதானந்த சின்ஹா அவர் தான் இதோட தலைவராக இருந்திருப்பார். இது தெரிஞ்சுக்குங்க. இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.